நெக்ஸ்ட் வீக் சூப்பர் பவுல் வீக்கெண்ட் அப்ப அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட ஃபுல் லென்த் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைப் இருந்துட்டு இருக்கும்போது ஹாட் மைக் பாட்காஸ்டோட ஹோஸ்டான ஜான் ராஜா இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவி பத்தினது. அந்த மூவில மொத்தம் 2 போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் இருந்திருக்கு. அதுல ஒரு சீன்ல ஸ்டீவ் ராஜர்ஸோட கேமியோ இருந்திருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதை ரிப்போர்ட்டர்லி ரிமூவ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இதை இன்னொரு இன்சைடர் ஜெஃப் ஸ்னைடர் பாத்தீங்கன்னா வேலிடேட் பண்ணிருக்காரு. அந்த கேமியோ சீன்ல டாக்டர் டூம் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பர்ஸ் போயிட்டு ஸ்டீவ் ராஜர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா 616 யூனிவர்ஸ்க்கு ஸ்டீவ் ராஜர்ஸை கூட்டிட்டு போறதுக்காக அவங்க பேசியிருக்காங்க. டூமும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமும் போயிட்டு எதுக்காக அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க அப்படின்னா அவர் டைம் டிராவல் பண்ணதால நடந்த விஷயங்கள்ல எர்த் 8128க்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை சரி பண்ணுங்கிறதுக்காக தான் டாக்டர் டூமும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரும் போயிட்டு ஸ்டீவ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இந்த நியூஸ்ல எப்படா ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்தாரு, ஆக்சுவலா இது எர்த் 828 தானே அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். இதே நியூஸ்ல தான் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் பெகி கார்ட்டர் கூட போயிட்டு ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலா ஒரிஜினலா அவர் போன யூனிவர்ஸ் வேற. பட் ஸ்டீவ் ராஜர்ஸ் டைம் டிராவல் பண்ணி பேக்ல போயிட்டு டைம் லைனை ஆல்டர் பண்ணனால இந்த டிவியை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த டைம் லைனை ப்ரூன் பண்ணிருக்காங்க. அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்ட லோக்கி ஸ்டீவ் ராஜர்ஸ் அண்ட் பெகி கார்ட்டர் மட்டும் இந்த எர்த் 828க்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காருன்ற மாதிரியும் ஒரு தியரி சொல்லுது. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இது டூம்ஸ்டே மூவில பார்த்தாதான் தெரியும். பட் இனிஷியலா டாக்டர் டூம் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பாத்தீங்கன்னா எனிமீஸா இல்லைன்றது மட்டும் தெரிய வருது. அவங்க ஸ்டீவ் ராஜர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. எர்த் 616க்கு போனதுக்கு அப்புறம் நம்ம டாக்டர் டூம் இந்த டீமை பீட்ரே பண்ணிட்டு அவங்கள பேக் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ண நினைக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த டூம்ஸ்டே மூவில டாக்டர் டூமுக்குன்னு தனியா ஒரு டீம் இருக்கு. இந்த டீம் காமிக்ல இருந்திருக்கு. இந்த டீம்ல ஆக்சுவலா விச்சஸ் அண்ட் விசார்ட்ஸ் தான் இருப்பாங்க. சார்சரர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. லைக் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஸ்கார்லட் விச் மாதிரி சொல்லிட்டே போலாம். அப்ப டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஸ்கார்லட் விச்சோட வேரியன்ட்ஸ் நம்ம டாக்டர் டூம் கூட சேர்ந்து டூம்ஸ்டே மூவில ஒர்க் பண்ணுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா இந்த மல்டிவர்ஸ்ல ஈஸியா டிராவல் பண்றதுக்கு, யூனிவர்சஸை மெடல் பண்றதுக்கு. ஏற்கனவே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவில பார்த்திருப்போம். டிராவலிங் அக்ராஸ் யூனிவர்சஸ் அந்த அளவுக்கு ஈஸின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஸ்கார்லட் விச்சை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா சாவஸோட ஹெல்ப்பால அதை பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப சீக்ரெட் பாஸ்ல நமக்கு பேட்டில் வேர்ல்டு தேவைப்படுது. அந்த பேட்டில் வேர்ல்டு கிரியேட் பண்றதுக்கு ட்ரூன் ஆக போற, இன்கர் ஆக போற அந்த நியூஸஸ் ஒன்னா சேர்த்து அதை மெடல் பண்ணணும். அப்ப டிஃபரெண்ட்